ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அர்ஜுனன் பேர் 10 அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ. ஸோ இந்த படம் நம்ம யோகி பாபுவோட 300வது படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டிரைவராக, அதாவது டாடா ஏசி டிரைவராக நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த யோகி பாபுவோட இதில் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப தத்ரூபமாக ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டாக்ஸியை, செகண்ட் ஹேண்டில் ஒரு டாக்ஸி, ஒரு குட்டி யானையை ஒன்று வாங்குறாரு. ஸோ அந்த குட்டி யானையை வச்சு லைஃப்பை முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி யானை அவர் கணக்கு முன்னாடியே தூக்கிட்டு போகிறாங்க. யார் தூக்கிட்டு போனாங்க, எது தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. ஸோ போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கிட்ட வந்து வேறு ஒரு ஆள் வந்து இவனை தூக்கிட்டு போகும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூக்குறாரு. ஸோ இப்படியே போகும்போது ஒவ்வொரு ஆளாக செயின் ஆகுது. அந்த குட்டியான, அதாவது நார்மலாக இந்த லோடு வண்டியை யார் தூக்கிட்டு போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யோகி பாபு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவன் ட்ரை பண்ணி போகும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்மக்லிங் ஒரு பெரிய கேங் இருக்குது. அதில் இவரோட வண்டியவே வந்து பார்த்திங்கன்னா மாடல் இது பண்ணி வேறு ஒரு மாடலாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கு. நிறையா வண்டிகள் தெஃப்ட்டு, இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி இப்படின்னு சொல்லி நிறையா இதில் அந்த குட்டியான வண்டியை வந்து தூக்கிட்டு போகிறதுல, அதே மாதிரி பழைய வண்டி புது வண்டியாக செகண்ட் ஹேண்டாக கொடுக்குறது, இப்படி நிறையா பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இதில் நடிச்சிருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு யோகி பாபு. அதாவது இதே மாதிரி நிறையா பேர் குட்டியான வண்டியில் தூக்கிட்டு இருக்கீங்க, யாரோட வண்டி யாருக்கு இருக்குது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. இவர்கிட்ட விற்றவர் வந்து பார்த்திங்கன்னா சீஸானது தேடி போன எல்லா வண்டிகளையும் வந்து திருப்பி தூக்கிட்டு வந்து அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணி அதை வந்து நம்பர் பிளேட் எல்லாத்தையும் மாற்றி விற்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறது யார், எதுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யோகி பாபு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே ட்ரை பண்ணி போகிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் சரி ரைட்டு, இதுக்கு மேலே இதை விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த குட்டியான திருடுற யார், அதெல்லாம் என்ன கேங் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ படம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட இது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த படத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.